ஏகாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோமலவள்ளி உற்சவ தெய்வங்கள் கோயிலின் வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமங்கையாழ்வார் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. சென்னை மகாபலிபுரம் பகுதியில் அதிகம் பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த கல்யாண தீர்த்தம் கோயிலுக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது. வராக புஷ்கரணி கோயிலின் வடக்கு சுற்றுச்சுவருக்கு அருகிலும், ரங்கநாத தீர்த்தம் கோயிலுக்கு வடகிழக்காகவும் அமைந்துள்ளது. பொதுவாக சிவன் கோயில்களுடன் தொடர்புடைய புன்னை மரம் இந்த கோயிலுடன் தொடர்புடையது மிகவும் புனிதமான மரமாகும். இங்கே பாருங்கள், இந்த கோயிலை எவ்வளோ அழகாக சுத்தமாக பராமரிச்சிருக்காங்கன்னு. இது கோயிலுடைய வெளிப்பிரகாரம். இங்கே குழாயெலாம் இருக்குது. இது கோயில்